சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். முத்து வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் ரோகிணியை பற்றின உண்மை சொன்னதால் இங்கே விஜயாவால் இது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு நம்பவும் முடியல. இங்கே ரோகிணியும் அழுதுகிட்டே, நீங்கள் முத்து பேசுகிறத நம்பாதீங்க, முத்து சொல்கிறது எல்லாமே பொய் தான் அப்படின்னு ரோகிணி அழுதுகிட்டே இருக்காங்க. கிரிஷ் என்னுடைய பையனாக இருந்திருந்தா நான் எப்படி உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லாமல் இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் கிரிஷ் என்னை அம்மானு கூப்பிடாமல் இருந்திருப்பானா? நான் எதுக்காக உங்கள் எல்லாரையும் ஏமாற்றணும்? மனோஜ், நீ உன்னுடைய தம்பி முத்து சொல்கிறத நம்பவே நம்பாத. இப்போ வரைக்கும் உனக்கு நான் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன். என்னால் தானே பிஸ்னஸில் நீ நல்லபடியாக முன்னேறி வர. அப்படி இருக்கும்போது நீ எனக்காக சப்போர்ட் பண்ணணும். இப்படி பேசுகிறதுலாம் தப்புன்னு இங்கே முத்துக்கிட்ட நீ பேசணும். அதை விட்டுட்டு என்ன நீயும் பேரதிர்ச்சியோடு பார்த்துக்கிட்டே நிற்கிற? அப்போ முத்து இப்படி சொன்னதால் நீ என்னை சந்தேகப்படுறியா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, உடனே முத்து சொல்கிறாங்க, போதும் பாரலம்மா, இத்தனை நாள் நீங்கள் பொய் சொன்ன வரைக்கும் போதும். மனோஜே, இவங்கள நம்பிட்டே இருந்த, அவ்வளவுதான். இனியும் நீ இவங்கள புரிஞ்சுக்கலனா அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டிலையே இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் எல்லாரும் முடிவெடுத்துருவோன்னு சொல்ல, அது எப்படி நீ ரோகிணியை பற்றி சொல்கிற? எனக்கு கொஞ்சம் கூட ரோகிணி மேலே இப்போ கூட சந்தேகம் வரவே இல்லை. நான் எதுக்காக ரோகிணியை சந்தேகப்படணும்? நீ சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு எதுக்காக நம்பணும் அப்படின்னு கேட்கும்போது, எவ்வளோ சொன்னாலும் நீ திருந்த மாட்டல்ல. ரோகிணியை நம்புறதால நீ ஏமாந்து போய் தான் நிற்க போகிறேன்னு சொல்லும்போது, உடனே விஜயாவும், முத்து, நீ சொல்கிறல்ல, அதான் கிறிஷோட சொந்தக்காரங்களை பார்த்தேன்னு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, அவங்க ஊருக்கு போகணும்னு சொன்னாங்க. நான் என்ன செய்ய முடியும்? இல்லைன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு வந்திருப்பேன். கிறிஷை பார்க்கணும், கிறிஷோட அம்மா கல்யாணிக்கிட்ட பேசணும்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லும்போது, உடனே மனோஜ் சொல்கிறாரு, அதான் கிறிஷோட அம்மா கல்யாணி இல்லைன்னு கிறிஷோட பாட்டி தெளிவாக சொன்னாங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது, நீ அண்ணன் தானே, நிறைய படிச்சிருக்கல்ல, யோசிக்க மாட்டியா? கல்யாணி தான் நம்ம வீட்டில் இருக்காங்களே, இந்த ரோகிணி வேற யாரும் இல்லை, கிறிஷோட அம்மா கல்யாணி தான். எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் நம்பினாலும் நம்பலனாலும் நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். இதுக்கு மேலே உனக்கு புரிய வைக்க என்னால் முடியாதுன்னு சொல்ல, உடனே அப்படி என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்கும்போது, அவங்க கிட்ட கல்யாணிக்கு நடந்த கல்யாணத்தோட ஃபோட்டோ ஆதாரம் இருந்தது. எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, விஜயாவால் தாங்க முடியல. இந்த ரோகிணி இன்னும் என்னென்ன உண்மையை சொல்லாமல் இருக்கான்னு தெரியலையே. ஏற்கனவே பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி ஏமாத்தினா, நானும் நம்பி மனோஜுக்கு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ பார்த்தா இந்த முத்து சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது என்னால் தாங்கிக்க முடியல. இதெல்லாம் நம்பலாமா வேண்டாமான்னு தெரியல. ஆனால் ரோகிணி என்னடானா இதெல்லாம் உண்மையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காளே, என்ன செய்யறதுன்னு தெரியல. இதுக்கு தான் மனோஜ் கிட்ட சொன்னேன், இந்த ரோகிணியை மன்னிக்கவே வேண்டாம், ரோகிணி நம்ம வீட்டுக்கு வரவும் வேண்டாம், இவளை நம்பினா நம்ம எல்லாரும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு தான் நிற்கணும்னு. பாத்தியா மனோஜ், இப்போ கூட முத்து சொல்லும் போது உனக்கு நம்பிக்கை வரலல்ல, ரோகிணியை ரொம்ப நம்புறல, அதனால தான் ரோகிணி என்ன வேணாலும் சொல்லி மனோஜை ஏமாத்தலான்ற நம்பிக்கையில் போய் சொல்லிக்கிட்டே இருக்கா. இந்த ரோகிணியை நம்பாதன்னு சொல்லும்போது, அம்மா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா. ரோகிணி, நீயாவது உண்மையை சொல்லு, கிரிஷ் உன்னுடைய பையனா? நீ தான் கல்யாணியா? முத்து இவ்வளோ தெளிவாக சொல்கிறான், ஆனால் நீ என்ன அமைதியாக இருக்குன்னு கேட்க, போதும் மனோஜ், நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்துருங்க, என்னை இங்கேருந்து அனுப்பிடுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் முத்து பேச்சை கேட்டுக்கிட்டு நீயும் என்கிட்ட கேள்வி கேட்காத, யாரும் என்கிட்ட பேச வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கே ரூமுக்கு ரொம்ப கோவமாக போக, ரோகிணி அப்படிலாம் நீ முடிவெடுக்காத, நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும், நீ இங்கேருந்து போயிட்டேன்னா அப்புறம் நான் தனியாக இங்கே என்ன செய்கிறது? நம்ம வெளியில் போனாலும் தனி கொடுத்தனத்துக்கு போகணும்னு நினச்சாலும் நம்மக்கிட்ட பெரிய எந்த வருமானமும் இல்லை, நம்மளால் சமாளிக்க முடியாது, இங்கேயே இருக்கலாம், முத்துக்கிட்ட நான் உனக்காக பேசுகிறேன், இனி முத்துவாக இருக்கட்டும் மீனாவாக இருக்கட்டும் யாரும் உன்னை கேள்வி கேட்க மாட்டாங்க, முத்து சொன்னதை நான் நம்பவே இல்லை ரோகிணி அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜ் ரோகிணி கிட்ட பேச, ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷம் வருது. பரவாயில்லையே, வீட்டில் எல்லாரும் சந்தேகப்பட்டாலும் மனோஜ் என்னை சந்தேகப்படலை, என்னை கேள்வி கேட்கல, நான் இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு அடம்பிடிக்கிறாரு, நான் இங்கேருந்து கிளம்பி போயிடக்கூடாதுன்னு மனோஜ் நினைக்கிறாரு. மனோஜ் இப்படி பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. சீக்கிரமாகவே என்னை பற்றின உண்மையை சொன்னாலும் கண்டிப்பாக மனோஜ் என்னை புரிஞ்சுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. எனக்காக மனோஜ் பேசட்டும் அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. உடனே மனோஜ் அங்கேருந்து ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. போதும் முத்து, நீ என்ன சொன்னாலும் என்னால் நம்ப முடியாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரோகிணி கண்டிப்பாக என்னை ஏமாற்ற மாட்டா, பொய் சொல்ல மாட்டா. இங்கே ரோகிணி எனக்கு எவ்வளவோ உதவி செய்கிறா, ரோகிணியால் தான் நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், நல்லபடியாக முன்னேறி வரேன். இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கல,
பொறாமப்படுறீங்க. அதனால தானே நானும் ரோகிணியும் சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அதனால தானே இப்படி பொய் சொல்கிற. நீ சொல்கிறது உண்மைனா கிறிஷோட சொந்தக்காரங்களை இங்கே கூப்பிட்டு வா. அவங்க ரோகிணியை பார்த்து இவங்க தான் கல்யாணின்னு சொல்லட்டும். அதுக்கப்புறமா நான் நம்புகிறேன். நீ ஃபோட்டோ ஆதாரத்தை கொண்டு வந்தாலும் சரி, நீ பேசினாலும் சரி, உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொன்னாலும் ஆதாரம் இல்லாமல் தெளிவாக உண்மையை புரிஞ்சிக்காம ரோகிணியை நான் சந்தேகப்படவும் மாட்டேன், கேள்வி கேட்கவும் மாட்டேன். ரோகிணியை மட்டும்தான் நம்புவேன். அம்மா என்னம்மா நீங்களும் பார்த்துட்ருக்கீங்கன்னு கேட்க, இல்லை மனோஜ், என்ன பேசனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க. விஜயா ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் மீனா, வீட்டில் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, நீயாவது நம்பு மீனான்னு சொல்லும்போது மீனா யோசிக்கிறாங்க. இங்கே என் வீட்டுக்காரருக்கு உண்மை தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக பிரச்சனை செய்வார். ஆனால் ரோகிணி என்னடானா இப்போ இப்போ கூட கிறிஸ்டியனுடைய பையன்ற உண்மையை சொல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு என்ன செய்யன்னு தெரியாமல் இங்கே மீனா ரொம்பவே பதட்டமாக இருக்க, இங்கே ரூமுக்கு வந்த விஜயா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்களா வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்களா? இந்த கிருஷ்ணடானா மனோஜை அப்பான்னு கூப்பிடுறது, இந்த வீட்டில் தான் நான் இருப்பேன்னு உரிமையாக பேசுறதுன்னு ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்ருக்கான். இப்போ அந்த கிறிஷோட அம்மா ரோகிணி தான் அப்படின்னு முத்து சொன்னதை கேட்டு என்னால் தாங்கிக்கவே முடியல, ஏற்றுக்கவே முடியலங்க. என்ன செய்யன்னு தெரியல, ரொம்பவே குழப்பமாக இருக்குன்னு சொல்ல, விஜயா நம்ம முத்துவை பற்றி தெரியும்ல, ஏற்கனவே ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்ற உண்மையை கண்டுபிடிச்சது முத்துவும் மீனாவும் தானே. அங்கே ரோகிணியோட மாமாவை கூப்பிட்டு உண்மையை சொல்ல வச்சது முத்துவும் மீனாவும் தானே. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் முத்து சொல்கிறது உண்மையாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் எல்லாரும் முத்துவை நம்பலனாலும் நான் முத்துவை நம்புகிறேன். முத்து கண்டிப்பாக கிறிஷோட சொந்தக்காரங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர தான் போகிறான். உண்மை என்னன்னு எல்லாருக்கும் புரிய வைக்க தான் போகிறான். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். இப்போ வரைக்கும் கிறிஷோட பாட்டி கிறிஷை பார்க்க வரவே இல்லை. மீனாவுக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி கிறிஷ்கிட்ட பேசவும் இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே எனக்கு சந்தேகமாக தான் இருந்தது. ஆனால் சீக்கிரமாக முத்து மட்டும்தான் உண்மையை எல்லாருக்கும் புரிய வைக்க முடியும். அதெல்லாம் பார்க்க தானே போகிறேன். நீ எதுக்கு இப்போ ரொம்பவே குழப்பமாக இருக்கேன்னு சொல்ல. நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா பார்வதி கிட்ட சொல்லுவேன். உடனே பார்வதி ஆறுதலாக பேசுவா. எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்போ பார்வதியை பார்க்கவும் முடியல. வீட்டில் நடக்கிற பிரச்சனையால் பார்வதி வீட்டுக்கு போகவும் முடியல. ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. யார்கிட்ட பேச என்ன செய்யன்னு தெரியல. கிளாஸ் எடுக்கவும் முடியல. பார்வதி வீட்டு பக்கம் போனால் பார்வதி பேசுவாளா என்னன்னு கூட தெரியலையே. பேசாமல் பார்வதி கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னு மட்டும்தான் தோணுது. இனி நான் இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னால் பார்வதி என்னை ஃப்ரெண்டாக மறுபடியும் ஏற்றுப்பால அப்படின்னு சொல்லி கண்கலங்கி பேசுகிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலையும், விஜயா நீ தேவையில்லாமல் இப்படி பிரச்சனை செய்யாமல் இருந்திருந்தா பார்வதி கண்டிப்பாக உன் மேலே கோவப்பட்டு இப்படி என் வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. நீ செஞ்ச பிரச்சனையால் பார்வதி இப்போ வரைக்கும் மனசு மாறாமல் உன்கிட்ட ஃபோனில் கூட பேசாமல் தானே இருக்காங்க. அப்போ பார்வதி இன்னும் உன் மேலே கோவமாக இருக்காங்கன்னு தானே அர்த்தம். நீ கொஞ்சம் அமைதியாக வீட்லேயே இரு. இப்போ பார்வதி வீட்டுக்கு போகவும் வேண்டாம், இந்த பிரச்சனையை பற்றி பேசவும் வேண்டான்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இல்லைங்க, இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது. அப்புறம் என்றைக்குமே பார்வதி கிட்ட பேசவே முடியாத நிலமை வந்துடும். என்ன இருந்தாலும் பார்வதி என் ஃப்ரெண்டு தானே. என்னை பற்றி பேச பார்வதிக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் தான் தேவையில்லாமல் பார்வதியோட பையனை வர வச்சு பிரச்சனை செஞ்சிட்டேன். எல்லாமே என்னுடைய தப்பு தான். நான் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் பார்வதி கிட்ட பேச தான் போகிறேன். பார்வதி எப்பயுமே எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும். எவ்வளோ உதவி செஞ்சுருக்கா பார்வதி. நான் தான் தேவையில்லாமல் சிந்தாமணி பேச்சை கேட்டுட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சிட்டேன். அதுக்காக நான் என் வீட்லேயே இருந்தால் சரிப்பட்டு வருமா? பார்வதி கிட்ட மன்னிப்பு கேட்டா மறுபடியும் பார்வதி வீட்டில் போய் கிளாஸ் எடுக்கலாம். எனக்குன்னு ஒரு வருமானம் வரும். இந்த மனோஜையும் ரோகிணியவும் என்னைக்கும் நம்ப முடியாதுங்க. இவங்களால பிரச்சனை மட்டும்தான் வரும் அப்படின்னு விஜயா சொல்லும்போது உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, அப்போ அங்கே கிளாஸ் எடுக்கிறதுக்காக தான் பார்வதி கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்வதி கிளாஸ் எடுக்க இடம் கொடுத்தா இப்போ அந்த வீட்டுக்கு போக முடியலையேன்னு கஷ்டப்படுற. மற்றபடி பார்வதி உன்னுடைய ஃப்ரெண்டாச்சேன்ற எண்ணம்லாம் இல்லை. நீ எப்பயும் உன்னை பற்றி தான் யோசிப்பல்ல. இந்த ரோகிணி மாதிரியே தான் நீயும் இருக்கிற. என்ன வேணாலும் செய், நீ தான் என் பேச்சை கேட்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அண்ணாமலை. அந்த சமயம் விஜயா யோசிக்கிறாங்க, நம்ம பார்வதி கிட்ட மறுபடியும் போய் மன்னிப்பு கேட்டா என் ஃப்ரெண்டு பார்வதி கண்டிப்பாக என்னை புரிஞ்சுப்பா. இங்கே பார்வதி என் ஃப்ரெண்டாக இருந்தாதான் இங்கே வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பார்வதி கிட்ட சொல்லவும் முடியும். எப்பயும் போல் அங்கே கிளாஸ் எடுக்கவும் முடியும். கண்டிப்பாக பார்வதி இப்போ கோவப்படவே மாட்டா. பார்வதிக்கு என்னை விட அவங்களோட ஃப்ரெண்டு சிவன் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்ருக்கா. ஆனால் என்னுடைய உண்மையான அக்கறை, உண்மையான பாசம் என்னன்னு பார்வதி புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனால் நான் கண்டிப்பாக பேச போனால் பார்வதி என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுப்பான்ற நம்பிக்கையோட
பார்வதியை பார்க்கறதுக்காக விஜயா பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி எப்பயும் போல சந்தோஷமா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க நல்லா கதை சொல்றது, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி கதை சொல்றதுன்னு இப்படி அவங்க வேலையை ரொம்ப நல்லபடியா செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்க பார்வதியோட ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்காரு. பார்வதி, இப்போல்லாம் நீங்கள் ரொம்ப நல்லா கதை சொல்கிறீங்க. நிறைய பேருக்கு நீங்கள் சொல்கிற கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க, எல்லாரும் உங்களை பாராட்டி பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, நானும் இப்படிலாம் நடக்கும்னு நினச்சேன். நானும் என் பசங்க கூட என்னை புரிஞ்சுக்கலையேன்னு ரொம்ப மனசு வேதனையோடு இருந்தப்ப இங்கே வந்து என் கதையை கேட்டு எல்லாரும் பாராட்டுறதை பார்க்கும்போது நான் சரியான வேலையை தான் செய்கிறேன்னு நானே வந்து எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டேன். அதனால் இந்த வேலையை எப்பயும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ரொம்ப நல்லபடியாக இந்த வேலையை செய்யணும், அதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி பார்வதி, நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் சாப்பிட்டு போங்களேன், எனக்காக எவ்வளோ உதவி செய்கிறீங்க சிவன். நீங்கள் இப்படி ஒரு வேலை இருக்குது, நீங்களும் கதை சொல்லலாம், மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் நான் வந்து சம்பாதிக்கிறதுக்காக இல்லைனாலும், எனக்கு ஒரு வருமானம் வரணும்னு நினைக்கலனாலும், மற்றவங்களுக்கு நான் கதை சொல்கிறதுனால பிரயோஜனமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த வேலையை ரொம்ப சந்தோஷமாக செய்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் செய்கிற உதவியை என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது. இப்போ நான் என் பசங்களையும் நம்பலை, மற்ற யாரையும் நம்பலை. என்னால் இந்த வேலையை நல்லபடியாக செய்ய முடியுன்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணமே நீங்கள் தான். அதனால் நீங்கள் முதல்ல நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்புங்கன்னு பேசிகிட்டு இருக்க அங்கே விஜயா வராங்க. விஜயா இப்படி பார்வதி பேசுகிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு பார்வதி சொன்னா, ஆனால் தன்னுடைய ஃப்ரெண்டு சிவன்கிட்ட என்னுடைய ஃப்ரெண்டு பார்வதி எப்படி பேசிகிட்டு இருக்கா? அப்போ நான் வந்து ஃப்ரெண்டே இல்லையா என்ன? நான் தான் ஏதோ கோவத்தில் கிளம்பி போயிட்டேன்னா ஃபோன் பண்ணி என்கிட்ட பேச வேண்டியதானே இந்த பார்வதி. ஆனால் பிரச்சனை வந்ததுக்கப்புறமா பார்வதி ஃபோன் பண்ணவும் இல்லை, என்னை கண்டுக்கவும் இல்லை. நீ வீட்டுக்கு வரலாம் விஜயான்னு சொல்லவும் இல்லையே. மீனாவும் முத்துவும் அப்பப்போ வந்து பார்வதியை பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் நான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு பார்வதி இப்படி ஒரு முடிவெடுப்பா, என்னை கண்டுக்காமல் இருப்பா, நடந்த பிரச்சனையை கொஞ்சம் கூட மறந்துருப்பான்னு நினச்சா இதை பற்றியே யோசனை பண்ணிட்டு இருப்பா போலையே. ஆனாலும் எப்படியாவது பார்வதியோட மனசை மாற்றணும், பார்வதிக்கு மட்டும் நல்ல வருமானம் வந்தால் போதுமா என்ன அப்படின்ற ஒரு எண்ணத்தில் விஜயா பார்வதி கிட்ட பேசுகிறாங்க. பார்வதி, உன் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், உள்ளே வரலாமான்னு கேட்க, ஆமாம், உனக்கு இங்கே என்ன வேலை விஜயா? நான் என்ன வேலை செய்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கேனா, நிம்மதியாக இருக்கேனா, அது எல்லாத்தையும் எப்படி ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுன்னு யோசிக்கிறதுக்காகவும் பார்த்துட்டு போகிறதுக்காகவும் வந்தியான்னு கேட்குறாங்க. பார்வதி, நான் உன் ஃப்ரெண்டு தானே, நான் இங்கேயே நின்று தான் பேசணுமா, அங்கே வீட்டுக்குள்ளே வரக்கூடாதான்னு கேட்குறாங்க. நீ வீட்டுக்குள்ளே வந்தால் எனக்கு பிரச்சனை வரும், அதனால தான் உன்னை கண்டுக்காமல் இருந்தேன். இப்போ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்க உடனே விஜயா அழ ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி, பிரச்சனையை நீ மறந்துருப்ப, என்னை மன்னிச்சு ஏற்றுப்பேன்னு நினச்சேன். அதான் மறுபடியும் மன்னிப்பு கேட்டு உன்கிட்ட பேசலாமேன்னு வந்தேன். நீ என்னடானா என்னை கண்டுக்காம அங்கேயே இரு, எதுக்காக வந்தேன்னு கேள்வி கேட்குறியே. இன்னுமா நடந்த பிரச்சனையை நீ மறக்கவே இல்லைன்னு சொல்லும்போது உடனே பார்வதி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. அது எப்படி நான் மறக்க முடியும்? நீ என்ன சாதாரண வேலையா செஞ்சிருக்க? என் பையனை வர வச்சு என்னை அவமானப்படுத்தி என்னை தலகுனிய வச்சியே. என் பையன் கேட்ட கேள்வியெல்லாம் என்னால் மறக்க முடியுமா? என் பையன் கூட என்னை புரிஞ்சுக்கல. ஏன்னா நீ தேவையில்லாம என் பையன் மனசை மாத்திருக்க. அப்படி இருக்கும்போது நீ சொல்றது எல்லாமே உண்மைன்னு நம்பி என் பையனும் என்னை புரிஞ்சுக்காம இங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஆனா யாரையும் நம்ப நான் தயாரா இல்லை. அதனால தான் நானே வேலை பார்த்து முன்னேறணும். நான் சொல்ற கதையை கேட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், என் கதையை கேட்டு மற்றவங்களுக்கு என் கதை பிரயோஜனமா இருக்கணுன்றதுக்காக நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். என் வீட்டுக்கு நீ ஏன் வரணும்? நீ வந்ததால தானே எனக்கு பிரச்சனை. நீ தானே என் பையனை வர வச்ச. அப்புறம் மறுபடியும் உன்னை எப்படி நான் என் ஃப்ரெண்டாக ஏற்றுக்க முடியும்? எனக்கு உன் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. இப்போ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்க, பார்வதி, என் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு நீ என்னை மன்னிச்சு மறுபடியும் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கணும். அதுக்காக தான் வந்தேன், என்னை மன்னிச்சிரு. நான் இனி இப்படி ஒரு பிரச்சனையை செய்யவே மாட்டேன். என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்காக இவ்வளோ கோபமாக பேசாத பார்வதின்னு சொல்லும்போது, உன்னால் எனக்கு வந்த பிரச்சனையே போதும். நீ மறுபடியும் என் ஃப்ரெண்டாக வரணும்னு மட்டும் நினைக்காத. எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு சிவன் இருக்காரு. எனக்கு உதவி செய்கிறதுக்கு மீனா, முத்துன்னு எல்லாரும் இருக்காங்க. அவங்கள விட நீ எனக்கு முக்கியமே இல்லை. என் ஃப்ரெண்டுனா என் விஜயா தான் அப்படின்னு உன்னை நான் வந்து பாராட்டி பேசியிருக்கேன். எவ்வளவோ உனக்கு உதவி செஞ்சுருக்கேன். உன்னை விட்டு கொடுக்காம உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நீ அப்படி செஞ்சியா? உனக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணுமே.
கிளாஸ் எடுக்க உனக்கு இடம் வேணும். மறுபடியும் உனக்கு ஒரு வருமானம் வரணும். அதனால மன்னிப்பு கேட்குற மாரி என்கிட்ட பேசலான்னு நினைக்கிறேன். நீ கண்டிப்பா மாற மாட்ட. நீ திருந்தவும் மாட்ட. மீனா முத்துவிய நீ ஏத்துக்கல. என்னையா புரிஞ்சுக்க போற? அதனால நீ என் ஃப்ரெண்டா இருக்க வேண்டவே வேண்டாம். நீ இப்பவே கிளம்பி போ அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அந்த ரோகிணி என்ன செஞ்சா தெரியுமா? வீட்ல நடந்த பிரச்சனைய உன்கிட்ட சொல்லணும். நான் யார்கிட்ட பேசன்னு தெரியாம கஷ்டப்படுறேன்னு. நீ என் ஃப்ரெண்டு தானே. எப்பயுமே எனக்கு ஒரு பிரச்சனைனா உன்னை தேடி தானே வருவேன். நீ தானே எனக்கு நல்ல யோசனை சொல்வ. உன்னை நம்பி வந்தேன். வீட்டுக்குள்ள கூட விடாம இப்படி பேசுறியேன்னு கேட்க, உன் வீட்ல என்ன பிரச்சனை நடந்தா எனக்கு என்ன? நீ ஏன் அந்த பிரச்சனையை என்கிட்ட சொல்லணும்? உன் மருமக 3 பேரும் உன்னை ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க ஏதாவது தப்பு செஞ்சா கூட மன்னிச்சு அவங்களுக்கு நீ நல்ல மாமியாரா இருந்துட்டு போ. அதை விட்டுட்டு அவங்கள பத்தி பேசுறதுக்கு இங்க எதுக்கு வரணும்? எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ சொல்ற எல்லாத்தையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு நீ சொல்றத கேட்கறதுக்கு நேரமும் இல்ல. நான் உன்னுடைய ஃப்ரெண்டு இல்லையே. நீ உன்னுடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு. அதனால உன்னை ஃப்ரெண்டா ஏத்துக்கவே முடியாது. இப்ப கிளம்புறியா அப்படின்னு சொல்லிடுறாங்க பார்வதி. உடனே விஜயா அழுதுகிட்டே சொல்றாங்க, ரோகிணி எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டா. முத்துவுக்கு ஏதோ ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. அதனால கிறிஷோட அம்மா வேற யாரும் இல்லை, ரோகிணி தான் அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டு இருக்கான். வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையா இருக்குது. ஒரு பக்கம் மனோஜ் தன்னுடைய பிஸ்னஸை சரியாக செய்யாமல் நிறைய கடன் வாங்கினதால வீட்டில் நிறைய பிரச்சனை வந்துருச்சு. அதனால் மனோஜ் பிஸ்னஸை நல்லபடியாக செய்கிறானா என்னன்னு கூட தெரியாமல் நாங்கள் மனோஜால் ரொம்பவே கஷ்டப்படுறோம். மனோஜை நம்பி எதுவுமே மனோஜுக்கு உதவி செய்ய முடியல. இப்போ ரோகிணி என்னடானா, இங்கே கிறிஷோட அம்மா வேற யாரும் இல்லை, இந்த ரோகிணி தான். ரோகிணியை அவங்க அம்மா கல்யாணின்னு கூப்பிடுவாங்களாம். இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக வர யார்கிட்ட இதெல்லாம் சொல்கிறதுன்னு தெரியாமல் வீட்லேயும் இருக்க முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எப்பயுமே ஏதாவது ஒரு பிரச்சனைனா உன்னை பார்க்க தான் வருவேன். நீ மறுபடியும் என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாத்தியா, நான் உன்னை தலகுனிய வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் என் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு பாத்தியா? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு. நான் இப்படிலாம் செஞ்சதால தான் என் வீட்லேயும் இவ்வளோ பிரச்சனை வருது. நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். உன் பையனை வர வச்சிருக்க கூடாது. உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் செஞ்ச பிரச்சனையால் இங்கே என் வீட்டில் நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு. நீ எனக்காக ஆறுதலாக பேசினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, அப்படியா? ஆனால் இது உன்னுடைய பிரச்சனையாச்சே, நீ தான் சமாளிக்கணும். உன்னுடைய மருமக ரோகிணி இப்போ மட்டுமா ஏமாத்திட்டு இருக்கா? எப்பயுமே ரோகிணி ஏமாத்துறான்றது உனக்கு நல்லாவே தெரியும். ரோகிணி ஏற்கனவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொல்லி ஏமாத்தி தானே உன் வீட்டுக்கு மருமகளா வந்தா. அப்பவும் நீ தான் கோவப்பட்டியே. என் வீட்டில் தானே இருந்த. அதனால முத்து என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும்னு சொல்லும்போது, முத்து சொல்கிற உண்மையை நம்பலாமா வேண்டாமான்னு ரொம்பவே குழப்பமாக இருக்கு. அதான் உன்கிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன். நீயும் என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கலனா நான் எங்கே போக முடியும்? வீட்டில் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. அதான் உன்னை பார்த்து பேசுனா நீ மனசு மாறிடுவ, என்னை புரிஞ்சுப்ப அப்படின்னு நினச்சா நீ இப்படிலாம் பேசுறியே பார்வதி. நான் யார்கிட்ட இப்படி நடக்கிற பிரச்சனையை பற்றி சொல்ல முடியும்? நீயாவது என்னை புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு விஜயா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, உனக்கு ஒரு பிரச்சனைனா என்னை தேடி வர. ஆனால் நீயே எனக்கு ஒரு பிரச்சனை செஞ்சியே, அப்போ நான் யார்கிட்ட உதவி கேட்க முடியும்? உன்னை நம்பி தானே என் ஃப்ரெண்டுன்னு என் வீட்டுக்கு வர சொன்னேன். நீ என்னை பார்த்துக்கணும்னு நினைக்கல. நீ எனக்கு ஆறுதலாக இருக்கணும்னு நினைக்கல. என் ஃப்ரெண்டு உனக்கு நான் உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ செஞ்ச பிரச்சனையால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். அப்போ எனக்கு உதவி செஞ்சது முத்துவும் மீனாவும் மட்டும்தானே. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களுக்காக நான் நிற்பேன். ஆனால் உன்னுடைய பிரச்சனையை கேட்கவும் எனக்கு நேரம் இல்லை. அப்படி எந்த அவசியமும் இல்லை. இங்கேருந்து கிளம்பு. நீ எதுக்காக என் வீட்டுக்கு வந்திருப்பேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே பார்வதியோட கையை பிடிச்சிக்கிட்டு, நீ எதுவுமே பேச வேண்டாம் பார்வதி. நீ என்னை மன்னிச்சா மட்டும் போதும். மறுபடியும் மறுபடியும் நான் உன்னை தேடி வரதுக்கு காரணமே நீ என்னை மன்னிச்சு ஃப்ரெண்டாக ஏற்றுக்கணும். உனக்கே தெரியும், நீ எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்க. அதெல்லாம் நான் மறக்கலை. நீ என் பேச்சை மட்டும்தான் கேட்கணும். உன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட நீ பேசக்கூடாது. அவர் மூலமாக நீ எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு நினச்சேன். நான் சொன்னால் கேட்க மாட்டேன். அதான் உன் பையனை வர வச்சேன். ஆனால் உன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டேன். உன் அருமை பெருமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நீ என்னை மன்னிச்சு ஏற்றுக்கணும். இந்த கிளாஸுக்கு வந்த எல்லாரும் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க நாங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்குறாங்க. நான் எவ்வளோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னு தெரியுமா? வீட்டில் பிரச்சனைனா
இந்த ரோகிணி மனோஜை நம்ப முடியல. இங்கே ரோகிணிக்காக கிறிஷோட சொந்தக்காரங்களை நான் கூப்பிட்டு வந்து உண்மையை நிரூபிப்பேன்னு முத்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இங்கே மனோஜ் என்னடானா கண்டிப்பாக ரோகிணி என்னை ஏமாத்திருக்க மாட்டான்னு சொல்லி பிரச்சனை செய்கிறான். வீட்டில் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே பார்வதி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, உன்னுடைய பிரச்சனை மட்டும்தான் உனக்கு பெருசாக இருக்குது. எனக்கு என் பையன் மட்டும்தான் இருக்கான்னு நினச்சேன். ஆனால் இப்போ என் பையன் எனக்கு ஃபோன் பண்ணுறதில்ல, என்கிட்ட சரியாக பேசுறதில்ல, என் குடும்பத்தையே பிரிச்சுட்டு நீ மட்டும் ஆறுதல் வேணும்னு சொல்லி பிரச்சனையை பற்றி பேசணும்னு என் வீட்டுக்கு வந்திருக்க. உன்னுடைய வீட்டில் உனக்கு உதவி செய்ய எல்லாரும் இருக்காங்க. முத்துவும் மீனாவும் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் நீ அவங்கள புரிஞ்சுக்கல. எனக்கு என் பையன் மட்டும்தான் இருந்தான். என் குடும்பத்தையே பிரிச்சுட்டு இப்போ என்னடானா மன்னிப்பு கேட்டு வந்து நின்னா உன்னை மன்னிச்சிட முடியுமா? உன்னை கண்டிப்பாக ரோகிணி ஏமாத்தணும். நீ ரோகிணியவும் மனோஜையும் ரொம்ப நம்புறல்ல, அதான் அவங்களால உனக்கு பிரச்சனை வருது. இன்னுமா அந்த ரோகிணியை நம்பிட்டு இருக்க? மீனா முத்துவை என்னைக்கு நீ புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக ஏற்றுக்கிறியோ அன்னைக்கு தான் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அது வரைக்கும் ரோகிணியாலையும் மனோஜாலையும் நீ எப்பயுமே தலை குனிஞ்சு அவமானப்பட்டு தான் நிற்க போகிற. போதுமா அப்படின்னு சொல்ல, இல்லை பார்வதி, அதான் நான் சொன்னேன்ல, மறுபடியும் உன் வீட்டுக்கு வந்து கிளாஸ் எடுக்கணும். எனக்குன்னு ஒரு வருமானம் வந்தாதான் யாரையும் எதிர்பார்க்காம உன்ன மாதிரி என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இப்போ உன் பையன் உன்கிட்ட பேசலைனாலும் உனக்கு பிரச்சனை இல்லையே. உனக்கு உதவி செய்ய சிவன் இருக்காரு. அதன் மூலமாக உனக்கு நீ நல்லா கதை சொல்கிற, நல்லா வருமானம் வருது. அதனால் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம்னு நினைக்கிற. நான் வீட்லேயே இருந்தா யாராவது மதிப்பு மரியாதை தருவாங்களா? இங்கே வந்து கிளாஸ் எடுக்க வந்தால் கூட ஏதாவது வருமானம் வரும்ல, அதான் உங்ககிட்ட பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன். என்னை நீ மன்னிச்சு ஃப்ரெண்டாக ஏற்றுப்பல்லன்னு கேட்க, போதும் விஜயா, உன்னுடைய எண்ணம் என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உன் நல்ல மனசை என்னால் புரிஞ்சுக்க முடியாதா என்ன? நீ உண்மையாகவே மனசு மாறி மன்னிப்பு கேட்க வரல. நீ என் வீட்டில் கிளாஸ் எடுக்கணும், உனக்கு இடம் வேணும், நீ வேலை செய்கிறதுக்கு, உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு நான் உதவி செய்யணும். ஏற்கனவே உனக்கு உதவி செஞ்சு நான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்னது போதாதான் அங்கே டான்ஸ் கிளாஸ் நடத்துகிறேன்னு சொன்னேன். அதில் வந்த பிரச்சனையை சமாளிக்கும் போது உன்னால் நானும் கஷ்டப்பட்டேன், அவமானப்பட்டேன். பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு விஜயா தானேன்னு இப்போயும் கிளாஸ் எடுக்க இடம் கொடுத்தேன். ஆனால் நீ என்ன செஞ்ச? என் பையன்கிட்ட என்னென்னவோ சொல்லி அவன் வந்து என்னை கேள்வி கேட்குற மாதிரி ஒரு வேலையை செஞ்சு இப்போ மன்னிப்பு கேட்குறியா? போதும் போதும். இங்கே ரோகிணி உன்னை ஏமாத்துறானா? எல்லாம் சரியாக தான் செய்கிறா. இங்கே ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவ. ஆனால் மீனாவும் முத்துவும் உனக்கு எவ்வளோ நல்லது செய்கிறாங்க, அவங்கள புரிஞ்சிக்க மாட்டேன். அதே மாதிரி தான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தேன், நீ என்ன புரிஞ்சிக்கல. இனி உன்னை பற்றி நானும் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய உண்மையான குணம் என்னன்னு எனக்கு தெளிவாக புரிய வந்துருச்சு. அப்படி தானே சிவன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மேடம், இருந்தாலும் நீங்கள் பிரச்சனை செஞ்சுட்டு மறுபடியும் வந்து எப்படி மன்னிப்பு கேட்குறீங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உதவி செய்ய பார்வதி வேணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் பார்வதிக்கு பிரச்சனை செஞ்சீங்களே, அப்போ பார்வதி எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம்? நான் உதவி செய்கிறேன்னா இங்கே பார்வதி தனியாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வேலை இருந்தால் யாரையும் நம்ப வேண்டாம், எதிர்பார்க்க வேண்டான்றதுக்காக பார்வதியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நிறைய திறமை இருக்குது, அதை பயன்படுத்தி அவங்க முன்னேறணும்னு உதவி செய்கிறேன். அதெல்லாம் உங்களால் புரிஞ்சிக்க முடியல. எப்பயும் எல்லாரையும் இப்படி தான் வந்து யோசிப்பீங்கல்ல, அதனால தான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. உங்கள் பையனை பற்றியும் உங்கள் மருமகளை பற்றியும் நீங்கள் எதுக்கு பார்வதி கிட்ட பேசணும்? பார்வதி எடுத்த முடிவு சரிதான். இனி பார்வதி மட்டும் இல்லை, வேற யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க விஜயா. நீங்கள் கிளம்பலாம் மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சிவன். என்ன நீங்கள் பார்வதி கிட்ட பேச வந்தா நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேட்க, உடனே இங்கே பார்வதி வந்து சொல்கிறாங்க, என்ன விஜயா கோவப்படுற? நீ ஏன் வீட்டுக்கு வந்திருக்க புரியுதா? நான் தான் அப்போவே சொன்னேன்ல இங்கேருந்து கிளம்புன்னு. அப்புறம் என்ன என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து எதிர்த்து பேசிகிட்டு இருக்க? எனக்காக சப்போர்ட் பண்ணுறது என் ஃப்ரெண்டு சிவன் தான். அவர்கிட்ட சரியாக பேசு, இப்படிலாம் எதிர்த்து பேசிகிட்டு இருக்காத. இங்கே சிவன் வந்து உன்னுடைய கிளாஸுக்கு வரல, நீ இனி இங்கே கிளாஸ் எடுக்க போகிறது கிடையாது. அதை யோசிச்சுக்கோ. உன் பையன் மனோஜ் வந்து இவ்வளோ கடன் வாங்கியிருக்கான்னு கஷ்டப்படுற, ஆனால் அடுத்தவங்கள பற்றியும் என்னுடைய குடும்பத்தை பற்றியும் நீ யோசிக்க மாட்ட. அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை வந்தால் எனக்கு என்ன? நீயும் மனோஜும் எவ்வளோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாலும் கண்டிப்பாக இனி உனக்கு உதவி செய்ய நான் ஃப்ரெண்டாக வந்து நிற்கவே மாட்டேன். அதை பார்த்து கண்டிப்பாக சந்தோஷப்படுவேன். ஏன்னா உனக்கும் அப்படி ஒரு நிலமை வந்தால் தானே வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்றது தெரிய வரும். அதனால் உன் வீட்டுக்கு கிளம்பிப்போ. கண்டிப்பாக அந்த ரோகிணி மறுபடியும் ஏமாத்திருப்பா. ஏன்னா முத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. முத்து சொல்கிறது எல்லாமே உண்மையாக இருக்கும். ரோகிணி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக பொய் சொல்லிகிட்டு இருக்கா. உண்மை என்னன்னு தெரியாமல் முத்து கண்டிப்பாக ரோகிணியை பற்றி பேசியிருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை உண்மையாகவே ரோகிணி கிறிஷோட அம்மாவாக இருந்தால் என்ன முடிவெடுக்க போகிற? பணம் தான் முக்கியம்னு நினச்ச.
ரோகிணி வந்து உங்கள் வீட்டு மருமகளாக வந்தால் நிறைய சொத்து கிடைக்கும்னு நினச்சேன். அதனால் ஏமாந்து போய் நிற்க போகிற. கண்டிப்பாக முத்து உண்மையை தான் சொல்லியிருப்பான். நீயும் மனோஜும் முத்து என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்கல்ல. அதனால் உங்களுக்கு தான் பிரச்சனை வரப்போகுது. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. உன்கிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்லை. உன்னை மறுபடியும் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டு எந்த பிரச்சனையும் என்னால் சமாளிக்க முடியாது. ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது. அதனால் இப்போ இங்கேருந்து கிளம்புறியான்னு சொல்லிடுறாங்க. என்ன இந்த பார்வதி இப்படி பேசுகிறா? நான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு உறுதியாக தன்னுடைய முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்கா போலயே. எப்படியாவது பேசி மறுபடியும் இங்கே வந்து கிளாஸ் எடுக்கலான்னு நினச்சேன். மன்னிப்பு கேட்டால் பார்வதி மனசு மாறுவான்னு நினச்சா இங்கே நிற்காத, இங்கே இருக்காத, கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்காளே, என்ன செய்யன்னு தெரியலன்னு அங்கே பதில் பேச முடியாமல் பார்வதி பேசின பேச்சால் உடனே விஜயா அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்த விஜயா என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும். பார்வதி மட்டும் மறுபடியும் நீ எப்பயும் போல வீட்டுக்கு வரலாம் விஜயான்னு சொல்லியிருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் பார்வதி வந்து என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்க மாட்டேங்கிறாளே. மறுபடியும் மறுபடியும் நான் தான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். மறுபடியும் பார்வதி வீட்டுக்கு போகிறேன் பேசுகிறேன். ஆனால் பார்வதி என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க விஜயா. அப்போ பார்வதி சொன்னது விஜயாவுக்கு ஞாபகம் வருது. முத்து என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும். ஒருவேளை ரோகிணி உண்மையாவே இங்க கிறிஷோட அம்மாவா இருந்தா என்ன செய்ய போறேன்னு கேள்வி கேட்டாலே, அப்ப இங்க கிறிஷோட அம்மா கல்யாணி இந்த ரோகிணியா இருக்க வாய்ப்பு இருக்கா என்ன? நாம தான் இதெல்லாம் புரிஞ்சுக்காம முத்து சொன்னதை நம்பலாமா வேண்டாமான்னு ரொம்பவே யோசிக்கிறோமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. மனோஜ் வேற ரோகிணிய ரொம்ப நம்புறான். ஆனா எப்ப இந்த உண்மை தெளிவா எனக்கு தெரிய வரும்னு தெரியல. ரோகிணியை இனியும் நம்பிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. ரோகிணி கிட்ட கேள்வி கேட்கணும். முத்து காரணம் இல்லாம இப்படி பேச மாட்டான். பார்வதி சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு நினச்சி யோசிக்கும்போது அங்கே பார்லரில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க ரோகிணி. உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க, ரோகிணி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அத்தை என்னத்தை? காஃபி வேணுமா இல்லை சமைக்கணுமா வீட்டு வேலையை பார்க்கணுமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நீ செய்ய வேண்டாம். இந்த வீட்டு மருமகளாக நீ இருக்கணுமா வேண்டாமான்னு நான் முடிவெடுக்கணும். அதுக்காக முதல்ல நீ உண்மையை சொல்லு. முத்து வீட்டுக்கு வந்து கிறிஷோட அம்மா இந்த ரோகிணி தான் அப்படின்னு சொன்னப்ப நீ எதுக்காக அமைதியா இருந்த? ஏன் பதில் பேசாம இருந்த? அப்ப முத்து சொன்னது உண்மையா? மனோஜ் உனக்கு சப்போர்ட் பண்றதால இந்த வீட்டிலே இருந்துடலான்னு மட்டும் நினைக்காத. மனோஜுக்காக தான் நான் அமைதியா இருந்தேன், பொறுமையா இருந்தேன். ஆனாலும் எனக்கு உன் மேல ரொம்பவே சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நீ நிறைய பொய் சொல்லியிருக்க, எங்களை ஏமாத்திருக்க. உன்னை நம்பி நீ தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு யார் பேச்சையும் கேட்காம உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கூப்பிட்டு வந்தது நான் தானே. மறுபடியும் மறுபடியும் என்னை ஏமாத்துறியா? கிறிஷ் உன்னுடைய பையன்தானா? உண்மையை சொல்றியா இல்லையான்னு கேட்க, அத்தை ஏன் இப்படி முத்து பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை சந்தேகப்படுறீங்க? கண்டிப்பா கிறிஷ் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்ப முத்து எதுக்காக இப்படி பேசணும்? அதான் கிறிஷோட சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வரேன்னு முத்து சொல்லியிருக்கான்ல. அப்ப நீ எதுக்கு முத்துக்கிட்ட பதில் பேசாம இருந்த? அப்ப முத்து சொல்றது எல்லாமே உண்மைன்னு தானே நாங்க நம்ப முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல என்னையும் மனோஜையும் பிரிக்கிறதுக்காக முத்துவும் மீனாவும் திட்டம் போடுறாங்க. அதான் அவங்க பிரச்சனை செய்யறதுக்காக பொய் சொல்றாங்க. முத்து மீனாவை என்னைக்கும் நீங்க நம்பாதீங்க. இன்னைக்கு முத்து இப்படி சொல்றாரு. கண்டிப்பா ஒரு நாள் மீனாவும் ரோகிணியை பத்தின உண்மை எனக்கு தெரியும்னு சொன்னாலும் நீங்க அவங்கள நம்பக்கூடாது. ஏன்னா நான் மட்டும்தான் இந்த வீட்டில் உண்மையை பேசுறேன். உண்மையாவே நான் கிறிஷோட அம்மா இல்லை, நான் கல்யாணி இல்லை அப்படின்னு அழுதுகிட்டே ரோகிணி பேச ஆரம்பிக்க உடனே விஜயா சொல்றாங்க, இப்படிலாம் பேசினா நான் உன்னை அப்படியே நம்பிடுவேன் மட்டும் நினைக்காத. முத்து கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டான். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம முத்து இப்படி பேசவே மாட்டான். எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு. இன்னைக்கு பார்வதியை பார்த்தேன். பார்வதியும் ரோகிணியை நம்பவே நம்பாத. ரோகிணி பொய் சொல்ல நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா முத்து மீனா உண்மையை மட்டும்தான் சொல்வாங்கன்னு ரொம்ப தெளிவா பேசினப்ப எனக்கு என்னவோ நீ தான் பொய் சொல்றன்னு தோணுது. என்கிட்டயாவது உண்மையை சொல்லுன்னு கேட்க உடனே ரோகிணி இல்லவே இல்லை, முத்து சொல்றது எல்லாமே பொய் தான் அப்படின்னு உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக மறுபடியும் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. இங்கே விஜயா முன்னாடி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா முத்து உண்மையை சொல்ல தான் போறான். அன்னைக்கு நீ இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கவே முடியாது. எனக்கு இன்னும் உன் மேல சந்தேகமா தான் இருக்கு. மனோஜ் வேணும்னா உன்னை நம்பலாம். ஆனா இந்த விஷயத்துல நான் முத்துவை தான் நம்புவேன், புரியுதா அப்படின்னு சொன்னதை கேட்ட ரோகிணி உடனே அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த முத்துவால எப்ப பார்த்தாலும் நமக்கு பிரச்சனை தான் வருது. முத்து தேவையில்லாம உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கிறிஷோட சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி என்னை எல்லாரும் முன்னாடியும் மாட்டி விடணும்னு நினைக்கிறாரு. ஒரு பக்கம் மீனா, இன்னொரு பக்கம் முத்துன்னு இவங்களால எனக்கு பிரச்சனை மட்டும்தான் வருது. முத்து மீனாவால இந்த வீட்டில் எனக்கு நிம்மதியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. இவங்களை இப்படியே சும்மா விட்டு வைக்கக்கூடாது. கிறிஷோட சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வந்து
முத்து மட்டும் உண்மையை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. மனோஜ் இப்போ என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. மனோஜால மட்டும்தான் நான் இந்த வீட்டில் இருக்கேன். விஜயாத்தையும் என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து தானே. இந்த முத்துவை சும்மா விடவே கூடாது அப்படின்னு முத்து பேசின பேச்சால இங்கே விஜயா ரோகிணியை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க முத்து மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க ரோகிணி. இன்னொரு பக்கம் விஜயா யோசிக்கிறாங்க. பார்வதி கிட்ட பேசி பார்வதி மனசை மாற்றலான்னு நினச்சா பார்வதி இன்னும் என் மேலே கோவமாக இருக்கா. நான் மன்னிப்பு கேட்டாலும் என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கவே மாட்டேன்னு ரொம்ப தெளிவாக சொல்லி அனுப்பிட்டாலே. இனி பார்வதி என்கிட்ட பேசவே மாட்டாளா என்ன? நான் தான் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுட்டேன். பார்வதி என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. ஆனால் பார்வதி இப்படி கோவமாக பேசுறதுக்கு காரணம் பார்வதியோட ஃப்ரெண்டு தான். அவர் மட்டும் தேவையில்லாமல் இந்த பிரச்சனையில் தலையிடாமல் இருந்திருந்தா பார்வதி இப்படி கோவப்பட்டிருக்க மாட்டா. பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த சிவன் தான் அப்படின்னு பார்வதியோட ஃப்ரெண்டு மேலே விஜயா ரொம்பவே கோவமாக இருக்காங்க. ரோகிணி யோசிக்கிறாங்க, விஜயாத்தை என் மேலே சந்தேகப்படுறாங்க, ஏதாவது செய்யணுமே அப்படின்னு. முத்து மீனாவால தான் இந்த வீட்டில் எனக்கு பிரச்சனையே வருது. முத்துவும் மீனாவும் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு முத்து மீனா மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க ரோகிணி.